பரிசுத்த நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல் வாழ்த்துக்கள். வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சங்கீதங்களின் புஸ்தகங்களே ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்ததை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது கொள்ளை நோயினால் நிறைந்திருக்கிறது. தெய்வம் நமக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வமாய் இருக்கிறபடியாய் நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. கர்த்தரை நமக்கு தாவரமாக கொண்டிருக்கிறோம். ஆகையால் எந்த ஒரு பொல்லாப்பும் நம்மை அணுகாது, எந்த ஒரு வாதையும் நம் கூடாரத்தை அணுகாது என்று தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவனமாய் இந்த நாளில் தேவன் நம்மை ஆட்கொள்ள நாம் அவரோடு தரித்திருப்போம். இந்த ஓய்வு நாள் முழுவதும் அவரோடு நாம் இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு அவர் கை கொண்டார். அவனமாய் நாமும் பரிசுத்தத்தோடு இந்த ஓய்வு நாளை ஆசரிப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதா எங்கள் மேய்ப்பரனே, வருவாய் ஆசி தருவாயே. இருவரோ மூவரோ என் பெயரால் இசைந்திருந்தால் இடை வருவேனென்ற தேவ பிதா எங்கள் மேய்ப்பரனே, வருவாய் தருவாயே. காதில் தொனிக்கும் நல்லுரையை கருத்துடனே அகத்திருத்தி வைத்து, வேதனையம் நடக்கையில் விளக்க வேண்டும் உன்னருள் புரிநேசா. தேவ பிதா எங்கள் மேய்ப்பரனே, வருவாய் ஆசி தருவாயே. நன்னிலமதில் விழு விதையெனவே நாதனே உன் வசனம் பலித்தே, ஒன்று நூறாய் பலன் தரவே உதவி செய்வாய் உபகாரா. தேவ பிதா எங்கள் மேய்ப்பரனே, வருவாய் ஆசி தருவாயே. இருவரோ மூவரோ என் பெயரால் இசைந்திருந்தால் இடை வருவேனென்ற தேவ பிதா எங்கள் மேய்ப்பரனே, வருவாய் ஆசி தருவாயே. ஹாப்பி சபத். வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:4-9 வரை. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாகப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். வாசித்த வசனங்களை தேவதாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நல்ல ஓய்வு நாளுக்கு உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த நாளிலே அப்பா உம்மை தொழுது கொள்வதற்கு அப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, அநேக இடர்பாடுகள், அநேக கொள்ளை நோய்கள், அநேக தடங்கல்கள் இருந்த பொழுதிலும் கர்த்தர் எங்களை உம்முடைய அன்பு நிமித்தமாக எங்களை நீர் அழைத்து, கர்த்தாவே உம்மை தொழுது கொள்வதற்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாதபடி அப்பா நீர் எங்களை அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ அப்பா, அநேக பிள்ளைகள் வீடுகளில் இருந்தே உம்மை தொழுது கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாள் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள் என்று அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இல்லத்தில் இருந்தபடியே உம்மை நினைக்கவும், உம்மை துதிக்கவும், கர்த்தாவே உம்மோடு பேசவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அனுக்கிரகம் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் செபிக்கிறோம். அதி சீக்கிரத்திலே அப்பா அந்த நோயை நீர் அப்புறப்படுத்தி அப்பா எல்லா பிள்ளைகளும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்துக்காக நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் இந்த உலகத்திற்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அப்பா, அந்த சித்தத்தை அதில் சீக்கிரத்திலே நீர் நிறைவேற்றியப்பா உங்களுடைய வெளிச்சத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இதை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹாப்பி சபத். இன்றைய படைப்பின் செய்தியாக எடுத்துக்கொண்டது காளான், மஷ்ரூம். இது வந்து மழைக்காலத்தில் ஒரே இரவில் குடை மாதிரி பூத்து வளரக்கூடியது இந்த காளான். இது வந்து வைக்கோல் போட்டிருக்கும் இடங்களிலும் மரங்களின் அடியிலும் வந்து வளர்கின்றன. இதில் வந்து நிறைய வகைகள் காணப்படுகின்றன. குடை காளான், மரக்காளான், முட்டை காளான், சீமை காளான், கடற்காளான் என பல வகை காணப்படுகிறது. இறைவனின் இயற்கை வினோதங்களில் காளானும் ஒன்று. இதில் வந்து இலை, பூ, காய் எதுவுமின்றி முளைக்கும் ஒரு அபூர்வ பொருள். குடை காளான் உட்புறம் ஒயிட்டாக இருந்தால் வந்து அது உண்பதற்கு ஏற்றது. எல்லோ கலர், ப்ரௌன் கலர்ல இருந்து அது வந்து உண்பதற்கு ஏற்றதல்ல. இந்த காளானை வந்து சமைப்பது மிக எளிது, சீக்கிரமாகவும் வேலை முடியும். இதில் மற்ற காய்களைப் போல தோல் எடுத்து இலை நீக்கி கெட்டுப்போன பகுதிகளை வந்து பார்த்து பார்த்து சமைக்க வேண்டிய தேவை இல்லை. காளானை வந்து சுத்தம் செய்வது மிகவும் எளிது. இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த காளானை சாப்பிட்றது வந்து தீரும் நோய்கள், இருமல், முதுகு தண்டுவலி, ஃபீவர், அரிப்பு, அம்மை ஜுரம், கொப்புளங்கள், கண் நோய், வாய்ப்புண், வயிற்றுப்புண் போன்ற நோய்கள் வந்து இதை சாப்பிடுவதனால வந்து குணமாகின்றன. சிறிதளவு காளானை எடுத்து தண்ணீரில் போட்டு அதை வந்து குடித்து வரும்போது அம்மை நோயினால் வரக்கூடிய அந்த ஃபீவர், அந்த அம்மை நோய் வந்து கொப்புளங்கள் வரும், அந்த கொப்புளம் கூட எல்லாமே மாறும். அடுத்து வந்து சிறிதளவு காளானை எடுத்து அதை காய வைத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயுடன் கலந்து அடிப்பட்ட இடங்களை நம்ம போட்டு வந்தோம்னா அடிப்பட்ட அந்த வீக்கம், புண் எல்லாம் மாறும். இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக காணப்படுகிறது. விட்டமின் டியும் அதிக அளவு காணப்படுகிறது. இதில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் கிடைக்கிறது. எனவே இந்த டைமில் வந்து நம்ம நிறைய காளான் வந்து சாப்பிடுவோம். ஆண்டவர் படைத்த காளானை அதிகமாக உண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்வோம். ஆமென்.
அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நேரம் அயல்நாட்டு செய்திக்கான நேரம். இந்த வாரத்தின் தலைப்பானது இனிமையும் மென்மையுமான குரல். இனிமையும் மென்மையுமான குரல். இதை நமக்கு சாட்சியாக எழுதியிருப்பது காபோன் என்ற ஒரு பகுதியில் ஜீன் ஒபாம் எஃபயோம் அப்படிங்கிற ஒரு நபர் நமக்கு சாட்சியாக எழுதியிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தேகத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். இந்த ஜீன் ஒரு போலீஸ் அதிகாரியாக அவர் வேலை செய்து கொண்டு இருந்தார். இவர் என்ன பண்ணுவார் என்றால், அவருடைய மனைவி அன்னிதினமும் என்ன சொன்னால் வெளியே சென்று விட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது மிகவும் நேரம் காலம் கடந்து அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள். இந்த கணவருக்கு தன்னுடைய மனைவின் மேல ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என்னுடைய மனைவி தினமும் வெளியே போகிறாள், தினமும் அவள் லேட்டாக வீட்டுக்கு வருகிறாளே, அவள் எங்கு செல்கிறாள் என்ற ஒரு சந்தேக எண்ணம் இந்த ஜீனுக்கு ஏற்பட்டது. அவனமாய் தன்னுடைய மனைவிடத்திலே ஒரு நாள் கேட்டு விட்டார், நீ எங்கே சென்று வருகிறாய், தினமும் லேட்டா வருகிறாயே என்ற ஒரு தவறான எண்ணத்தோடு என்ன செய்யறால் ஒரு சந்தேக எண்ணத்தோடு தன்னுடைய மனைவிடத்திலே கேட்கிறார். கேட்ட மாத்திரத்தை அவருடைய மனைவி என்ன சொல்றால், நான் என்னுடைய தங்கை வீட்டுக்கு நான் சென்று வருகிறேன், என்னுடைய சகோதரியின் வீட்டுக்கு நான் சென்று வருகிறேன் என்று சொன்னார். மறுபடியும் என்ன சொன்னால், அனுதினமும் அவர்கள் லேட்டா வரதாக இருந்தது. ஒரு நாள் இந்த கணவர் என்ன செய்தால், சரி என்னதான் இவங்க எங்கதான் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னா, நானும் இன்னைக்கு உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை மாத்திரத்துல அன்னைக்கு என்ன சொன்னா, கணவன் என்ன செய்யணும்னா மனைவி கூட அவர் அந்த இடத்துக்கு போறாங்க. அவருடைய மனைவி பேர் ரோசெட். இந்த ஜீன் என்ன செய்யணும்னா ரோசெட் கூட அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்போது அது ஒரு வேறுமான ஒரு இடமாக காணப்பட்டது. நித்திய ஜீவன் என்கிற ஒரு சபைக்கு என்ன செய்யறால் அந்த ரோசெட் அழைத்து சென்றார். நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு ஆலயத்துக்கு அவருடைய கணவனை அழைத்து சென்றார். அதுக்கப்புறம் தான் தெரியும், இவ அங்கதான் டெய்லி போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜீன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த ஜீன் அந்த ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. தினமும் அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. திடீரென்று அந்த ஜீனுக்கு அந்த ஆலயத்துக்கு போக ஒரு மனம் இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு என்னுடைய மனைவி அந்த ஆலயத்துக்கு தான் செல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சந்தேக புத்தி போயிடுச்சு. ஆனாலும் சரி இனி எதுக்கு அவங்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தன்னுடைய மனைவியை கொண்டு விட்டுக்கிட்டு அவர் வெளியவே நிற்கிறாரு. அப்போ அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நபர் என்ன செய்யறன்னு சொன்னா, அந்த ஜீனை உள்ளே அழைத்து நீங்க உள்ள வந்தா நீங்க கண்டிப்பா உள்ளதான் வரணும், வெளியில நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறன்னு சொன்னா, அந்த ஆலயத்துக்கு நின்றுட்டாங்க. ரெண்டு பேருமே அந்த ஆலயத்துக்கு அவங்க போறதை நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா, தன்னுடைய மனைவியின் இடத்துல நம்ம ஒரு நம்முடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு நம்ம செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜீனுடைய மனைவி ரோசெட் அவங்க மரித்து போகிறார்கள். ஒரு பிரசவத்தின் போது அவங்க என்ன செய்றாங்க, மரித்து போகிறார்கள். அதுக்கு முன்னால இந்த ஜீன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த சர்ச்சில் ஒரு முக்கியமான பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த நித்திய சுவிசேஷம் அந்த சர்ச்சில் அவங்களுக்கு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. காலம் போக போக அவர் அந்த ஆலயத்துக்கு போகிறதே நிப்பாட்டி விட்டார். அநேக நாள் சென்ற பின்பு அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் அவர் சிந்திட்டே இருக்கிறாரு, எந்த ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்பதான் ஒரு நாள் திடீரென்று அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் சொன்னா, 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் மாலையில் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு இனிமையான மென்மையான குரல் கேட்டது. ஐயா, நாங்கள் உங்களுக்காக இங்கு வந்தோம் என்ற குரல் கூறியது. நாங்கள் உங்களுக்காக இங்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மென்மையான குரல். அவங்க யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது மறுபடியும் அந்த குரல் கேட்கிறது. ஐயா, உள்ளே சென்று உட்கார்ந்து சுவிசேஷத்தை கேளுங்கள் என்று அந்த குரல் கேட்டது. அப்போ என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது அங்க ஒரு டென்ட் போட்டிருக்கிறாங்க. அது என்ன ஆராதனை சொன்னா, நம்முடைய
7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையினரால் நடத்தப்படும் ஒரு சுவிசேஷ கூட்டம், 10 நாள் சுவிசேஷ கூட்டம் அந்த இடத்திலே நடைபெற்றது. முதல் நாள் என்ன செய்யறால் அந்த ஜீன் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட மாற்றத்திலே அவருடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் ஏற்பட்டது. அவருடைய உள்ளத்தில் ஒரு மனமாற்றம், இந்த சத்தியத்தை கேட்ட மாற்றத்திலே ஏதோ ஒரு புதுமையான ஒரு உணர்வை அவரை தூண்டியது. அடுத்த நாள் அவர் என்ன செய்யறாரு சொன்னால் அந்த கூட்டத்துக்கு செல்கிறார். கூட்டத்துக்கு போகும்போது ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்து செல்கிறார். அநேக குறிப்புகளை அவர் எடுத்துக்கொண்டார். முடித்த பின்பு அந்த திருச்சபை அந்த போதகர் இடத்திலே என்ன செய்தால், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே என்ன பண்ணாங்கன்னா, அந்த போதகர் ஒரு அவர் சிரிக்கிறார். நான் ஞானஸ்தானம், அவரே வாலிபர் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த போதகர் ஒரு புன்னகைப்புடன் இது ஆண்டவருடைய திட்டமே என்று சொல்லி அவருக்கு அங்கே என்ன செய்தால் ஞானஸ்தானம் அவர் கொடுக்கப்பட்டது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜீனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன அவர் எந்த ஒரு மதத்துக்கும் அவர் போனதில்லை. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தேக புத்தி அவருடைய வாழ்க்கையில வந்தது நிமித்தமாக தேவனை அறிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது அவர் என்ன செய்தால் உண்மையான சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானமும் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். திருச்சபையில ஒரு அங்கத்தினராக அவர் இப்பொழுது இருக்கிறார். இவர் இருக்கிற பகுதியிலே 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. 280 மாணவர்கள் அங்கே பயின்று வருகிறார்கள். அது எப்படி கட்டப்பட்டது என்றால், 3 வருடங்களுக்கு முன்பதாக 13வது வார காணிக்கையை ஒரு பகுதி இங்கே கொடுக்கப்பட்டு அங்கே ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. இந்த மாதத்திலும் இந்த காலாண்டின் 13வது வார காணிக்கை அந்த பகுதியிலே ஆப்பிரிக்க நாடுகளில் பள்ளிகளை கட்ட உதவ இந்த காலாண்டு நாம் உதாரணமான காணிக்கை கொடுத்து ஊழியத்தை தாங்குவோம். ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஈசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஈசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே,
மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஈசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஈசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஈசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஈசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஈசையா, ஒரு தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஈசையா, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஈசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஈசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹாப்பி சபத் மனப்பாட வசனம். அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு என்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அநாதி சிநேகத்தாலே உன்னை சிநேகித்தேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காப்பேன். ஆமீன். எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். சபைகளுக்கு ஆலோசனை புத்தகத்தில் இருந்து அத்தியாயம் 17 கிறிஸ்துவில் ஐக்கியப்பட்டிருத்தல்.
ஐக்கியத்தில் பலன் உண்டு. ஒற்றுமையாக ஊக்கமாக பாடுபடுங்கள். அதற்காக ஜெபியுங்கள். அதற்காக வேலை செய்யுங்கள். அது ஆவிக்குரிய ஆரோக்கியத்தையும் மேலான எண்ணத்தையும் உயர்ந்த குணத்தையும் பரலோக சிந்தையையும் கொண்டு வரும். சுயநலம், தீமை நினைத்தல் இவைகளின் பேரில் வெற்றி காண செய்யும். உங்களில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் மூலம் உங்களை முற்றிலும் வெற்றியடைந்தவர்கள் ஆக்கும். சுயத்தை சிலுவையில் அறியுங்கள். மற்றவர்களை உங்களிலும் மேன்மையாக எண்ணுங்கள். இப்படி செய்தால் கிறிஸ்துவில் ஐக்கியப்படுவீர்கள். நீங்கள் தேவனுக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்று சர்வலோகத்திற்கும் சபைக்கும் உலகத்திற்கும் உண்மை சாட்சி பகருவீர்கள். நீங்கள் காண்பிக்கும் மாதிரியினால் தேவன் மகிமை அடைவார். 1 கொரிந்தியர் 1:10 இவ்வாறாக கூறுகிறது: சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஏக காரியத்தை பேசவும் பிரிவினைகளை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஐக்கியம் பலன், பிளவு பலவீனம். நிகழ்கால சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஐக்கியப்படும் பொழுது அவர்கள் பிறருக்கு பயன் தரும் செல்வாக்கை பிரயோகிக்கிறார்கள். இதை சாத்தான் நன்கு அறிந்திருக்கிறான். தேவனுடைய சத்தியத்தை பயனற்றதாக்கும்படி அவன் கசப்பையும் பிரிவினையும் உண்டாக்குவதற்கு முன் ஒருபோதும் இல்லாத விதமாய் தீர்மானித்திருக்கிறான். எனவே தேவனில் ஐக்கியப்பட்டிருப்போம்.
இந்த நாளில் யூடியூபின் செய்தி கேட்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற, அவளோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பெருமக்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் எண்ணில் அடங்கா சாத்தியங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சாத்தியங்கள் என்பதற்கு என்ன ஒரு பொருளை நாம் பார்க்கிறோம் என்றால், உதாரணத்திற்கு நாம் ஒரு கேள்வியை கேட்கிறோம். இதை செய்ய உம்மால் சாத்தியமா என்று கேட்கிறோம். சாத்தியமா என்றால் முடியுமா என்ற ஒரு பொருளை அது கொடுப்பதாக இருக்கிறது. ஆகினாலே தேவ ஊழியத்தை செய்வதற்கு சாத்தியமான வழிகள் நிறைய வேதாகமத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனப்பாட பகுதி 1 கொரிந்தியர் 12:11 என்ன சொல்கிறது? இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் என்று அங்கே ஒரு வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் என்றால் வரங்கள், ஆவிக்குரிய வரங்களே அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ இந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிற பணி யாருடையதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உடையதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது நாம் என்ன ஒரு பதிலை எதிர்பார்க்கிறோம்? தேவனுக்காக சாட்சி சொல்ல அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு கருத்தை இதில் பார்க்கிறோம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தேவன் கொடுத்த அழைப்பு என்று பார்க்கிறோம். இந்த அழைப்பை வேதாகமும் பல வார்த்தைகளை கொண்டு விவரிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். தேவ அழைப்பை வேதாகமும் வெவ்வேறு வார்த்தைகளினால் அதை அழைக்கிறது. அந்த வார்த்தைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, 1 உலகத்திற்கு வெளிச்சம், 2 கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகள், 3 ராஜரீக கூட்டம் என்று இந்த 3 வார்த்தைகளாலே தேவனுடைய அழைப்பை அவைகள் நமக்கு விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாட்சிக்கும் சேவைக்கும் நம்மை அழைக்கிற தேவன் தாமே அதற்கான திறமையையும் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவிக்குரிய வரங்களையும் அருளுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி திறமைகளையும் வரங்களையும் கொடுத்து அந்த பணியை செய்வதற்கு வேண்டிய தகுதியை நம்மிலே தேவன் உருவாக்குகிறார் என்கிறதை பார்க்கிறோம். விசுவாசிக்கிற அனைவருக்கும் ரட்சிப்பை தேவன் இலவசமாய் தருவது போல ஆவிக்குரிய வரங்களையும் இலவசமாகவே அவர் கொடுக்கிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தி அவரின் சேவையை நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது சேவை செய்ய எண்ணில் அடங்கா சாத்தியங்களை நாம் பெறலாம். எப்போ நாம் அந்த சாத்தியங்களை பெறலாம் என்றால், நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வேலைக்கு அல்லது சேவைக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது சேவை செய்ய எண்ணில்லா சந்தர்ப்பங்களை, அசாத்தியங்களை பெறலாம் என்று பார்க்கிறோம். நாம் சுயத்தை வெறுத்து இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட இடமளித்து
முற்றிலும் அவருக்காக தன்னை பரிசுத்தப்படுத்தி வாழ்கிறவர்களுடைய பயன்களை வார்த்தையில் சொல்ல முடியாது. ஆவியானவருடைய வரத்தால் சேவை செய்ய எண்ணிலடங்கா சந்தர்ப்பங்களை நாம் பெற்றிருப்பதை பற்றி இந்த வாரம் படிப்போம். வரங்களில் வித்தியாசம் என்று பார்க்கிறோம், ஆனால் சேவையில் ஒற்றுமை என்பதையும் நாம் பார்க்கிறோம். சீடர்கள் வெவ்வேறு தன்மைகளை கொண்டிருந்தவர்களாக நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய பின்னணிகளும் ஆளுமைகளும் மனோபாவங்களும் வரங்களும் வேறுபட்டிருந்தன. இப்படி பல வேறுபாடுகள் இருந்தும் அந்த வேறுபாடுகள் திருச்சபையை பாதிப்பதற்காக இருக்கவில்லை, மாறாக பலமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு வரி வசூலிப்பவர், எதிலும் மிகவும் துல்லியமாக கவனிப்பவர். பேதுரு அவசரத்தோடும் ஆர்வத்தோடும் துடிப்போடும் பேசக்கூடியவர். ஆனால் யோவான் எதையும் வெளிப்படையாக பேசுபவர். அந்திரேயா தன்னை சுற்றி உள்ளவர்களுடைய நிலைமைகளையும் தேவைகளையும் நன்றாக அறிந்திருப்பார். தோமா இயல்பிலேயே கேள்வி கேட்கிற தன்மை இருந்தது. சீடர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு ஆளுமைகளையும் வரங்களையும் பெற்றிருந்தாலும் தமக்கு சாட்சி பகர தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பல்வேறு தாளந்துகளும் திறமைகளும் உடைய மக்களை அழைத்து சேவை செய்வதற்கான வரங்களை அவர்களுக்கு அருளுவதில் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். கிறிஸ்துவின் சரீரம் ஒரே மாதிரியான மக்களை கொண்ட கூட்டம் அல்ல, ஒரே மாதிரி சிந்திக்கிற, ஒரே பின்னணியை கொண்ட அல்லது பின்னணியை சேர்ந்த நபர்களை கொண்ட சங்கமும் அல்ல. வெவ்வேறு வரங்களை உடையவர்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினாலும் வேதாகமத்தின் மேலுள்ள அன்பினாலும் ஐக்கியப்பட்டு உலகத்திற்கு அவருடைய அன்பையும் சத்தியத்தையும் அறிவிப்பதற்கு தங்களை அர்ப்பணித்துள்ள ஆற்றல் மிக்க ஒரு இயக்கம் என்பதை நாம் பார்க்கிறோம். சரீரம் என்பது ஆற்றல் மிக்க ஒரு இயக்கம் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய அங்கத்தினர்கள் வெவ்வேறு வரங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு வரம் விலையேற பெற்றது. திருச்சபை சரீரத்தின் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு வரம் ஒவ்வொன்றும் முக்கியமானது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மனித சரீரத்தில் மிக சிறிய உறுப்பு கண் இமைகள். ஆனால் அது முக்கிய உறுப்பு இல்லையானால் என்னவாகும்? தூசிகள் பார்வையை கெடுத்து நிரந்தரமாக பறிக்க வாய்ப்பு உள்ளது. அதே போல திருச்சபை அங்கத்தினர்களில் மிகவும் மதிப்பு குறைந்தவர் போல தோன்றுகிறவர் கிறிஸ்துவின் சரீரத்தில் முக்கிய அங்கமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிற அந்த வரங்களை முற்றிலும் தேவனிடம் அர்ப்பணிக்கும் போது ஒவ்வொருவரும் நித்தியத்திற்கு ஏதுவான வித்தியாசத்தை உண்டாக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், தேவன் சகல வரங்களை கொடுப்பவர், வரங்களின் ஆதாரம் தேவனே என்று
பூரணமான எந்த வரமும் அவரிடமிருந்து வருகிறது. எனவே நம்முடைய ஆளுமைக்கு பொருத்தமான வரங்களை அவர் நமக்கு தருவார். நம் நோக்கத்திற்காகவும் தம் நாமத்தின் மகிமைக்காகவும் தம்முடைய திறமைகளை பயன்படுத்துவார். இதில் நாம் நிச்சயத்தோடு இருக்கலாம். மற்றவர்களுடன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள ஒவ்வொருவரும் தேவனுடைய விசேஷித்த வேலையை நியமித்திருக்கிறார். வீட்டெஜமான் ஒருவன் புறப்படும் போது தன் வேலைக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை நியமித்ததாக ஒரு உவமை சொல்லுகிறது. மார்க் 13:34. ஆக ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்கிறது என்பதை அது உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அடுத்து, இந்த வரங்களை நாம் எப்பொழுது பெறுகிறோம் என்றால், ஞானஸ்நானம் பெறும்போது நமக்கு ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார். அதன் மூலம் திருச்சபையில் சேவை செய்ய உலகத்திற்கு சாட்சி கூறுகிறோம். ஊழியத்திற்கு ஆயத்தப்படவும் பலப்படவும் தம் ஞானத்தின் போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இயேசு பெற்றது போல ஞானஸ்தானத்தின் போது நாம் ஒவ்வொருவரும் ஆவியானவர் கொடுக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், ஆவிக்குரிய வரங்களின் நோக்கம். எதற்காக ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படி என்று பார்க்கும்போது, தமது ஊழியத்தை நிறைவேற்றும்படி திருச்சபையை பலப்படுத்தவும் தேவன் வரங்களை கொடுக்கிறார். 2 காரியங்களுக்காக இந்த ஆவியின் வரங்களின் நோக்கம் கொடுக்கப்படுவதின் நோக்கம். ஒன்று, தம் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலனை, திருச்சபையை பலப்படுத்துவதற்கு வேண்டிய பலனையும் தேவ வரங்களை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்ன என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். 9 வகையான காரியங்களை பார்க்கிறோம். என்னென்ன என்று பார்க்கும்போது, போதித்தல், உதவி செய்தல், அறிவித்தல், ஊக்குவித்தல், கொடுத்தல், விருந்தோம்பல், இரக்கம், ஆதரவு, மகிழ்ச்சியூட்டுதல் போன்ற வரங்களை குறிப்பிடுகிறார்கள் வேதாகம எழுத்தாளர்கள். ஆக இவையெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, இயற்கையான தாளந்துகள். இந்த வரங்களுக்கும் தாளந்துகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆவிக்குரிய வரங்களை தேவனே கொடுக்கிறார். தேவன் அருளுகிற தன்மைகள். இப்ப மேலே பார்த்தோமே, போதித்தல், உதவி செய்தல், அறிவித்தல், ஊக்கப்படுத்தல், கொடுத்தல், விருந்தோம்பல், இரக்கம், ஆதரவு, மகிழ்ச்சி, இதெல்லாம் அவருடைய தன்மைகள், குணத்தை அவைகள் காட்டுகிறது அல்லது பண்பை அவைகள் குறிப்பதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். தாளந்துகள் திறமைகளை கொண்டதாக இருக்கிறது. அதை மத்தேயு 25 நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல 5 தாளந்து, ஒரு இடத்துல 2 தாளந்து, ஒரு இடத்துல 1 தாளந்து கொடுத்து அந்த எஜமான் வெகு தூரம் பயணம் புறப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே தாளந்துகள் என்று குறிப்பிடப்படுவது திறமைகளை குறிக்கிறது. ஆனால் திறமைகளும் தேவனால் தான் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த திறமைகள் தேவனால் கொடுக்கப்பட்டாலும் அவை அனைத்தும் கிறிஸ்துவின் சேவையில் பயன்படுத்தப்படுவதில்லை. சில மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. தாளந்துகளில் அநேக தாளந்துகள் பயன்பட இருக்கிறது பார்க்கிறோம்.
ஆக தாளந்துகள் ஆவிக்குரிய வரங்களாகும். ஆவிக்குரிய வரங்கள் தேவனுடைய தன்மைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. வரங்கள் தாளந்துகள் திறமைகளை குறிப்பதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மேலும் தேவன் விசேஷித்த வரங்களை தீர்க்க தரிசன வரத்தையும் போதகர்கள், மூப்பர்கள், ஊழியர்கள் என்கிற சிறப்பான பணிகளை நியமித்திருக்கிறார். இப்பணியை செய்வதற்கான கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்தினரையும் வளர்த்து பலப்படுத்துகிற பணியை செய்கிறார்கள். ஒவ்வொரு அங்கத்தினரும் தங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிக்க உதவுவதும் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுப்படிக்கு அந்த வரங்களை பயன்படுத்த அவர்களுக்கு போதிப்பதுமே சபை தலைவர்கள் அனைவரின் கடமையாக இருக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கிற ஒரு காரியம் வரங்களை கண்டுகொள்ளுதல். வரங்களை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும் என்று நாம் பார்க்கும்போது, இயேசுவை சேவிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கும் போது நமக்கு வைத்துள்ள ஆவிக்குரிய வரங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் இயேசுவை சேவிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மற்ற காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இயேசுவினுடைய சேவை செய்வதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது அந்த செயல்பாட்டின் மூலமாக நாம் நம்மிடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நேற்றை பகுதியில் பார்த்தது போல தேவனுக்கு சேவை செய்வதற்காக தேவன் அருளுகிற தன்மைகள் தான் ஆவிக்குரிய வரங்கள் என்று கொரிந்தியர் 12:4-6 வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே அந்த குறிப்பிட்ட ஊழியத்தில் உங்கள் வரத்தை பயன்படுத்த உதவும்படி ஜெபியுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிற கடைசியான ஒரு தலைப்பு, நம் வரங்களை வளர செய்தல் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வரங்களை எப்படி வளர செய்ய முடியும் அப்படி என்பதை மத்தேயு 25:14-30 வசனங்களிலே அங்கே ஒரு உவமை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக எஜமான் கொடுக்கிறான். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அளவு கொடுக்கப்பட்டது. ஒருவன் 5 தாலந்துகளும் அடுத்தவன் 2 தாலந்துகளும் அவனுக்கு அடுத்தவன் 1 பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். தாங்கள் பெற்ற தாலந்துகளை பயன்படுத்துகிற உரிமை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் பெற்ற தாலந்து அவர்களுக்கு சொந்தமானது அல்ல என்பது மிக மிக முக்கியம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது வேறு ஒருவருக்கு சொந்தமானது. அந்த தாலந்துகள் பெற்றவர்களுக்கு சொந்தமல்ல, கொடுத்தவருக்கு அது சொந்தமானது. அவைகளை அவர்கள் வசமாக கொடுத்தார். அது சிறியதோ பெரியதோ எஜமான் அதில் அக்கறை காட்டவில்லை. யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்பதும் முக்கியம் அல்ல. தனக்கு கொடுக்கப்பட்டதை அவனவன் என்ன செய்தான் என்பதே முக்கியமாக இருக்கிறது. ஒருவனுக்கு மனவிருப்பம் இருந்தால் அவனவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் என்று பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 8:12. நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள் என்பது அல்ல, பெற்றதை என்ன செய்கிறீர்கள் என்பதை தேவன் கவனிக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்.
முதல் 2 ஊழியர்களும் தங்கள் தாளந்துகளை உண்மையுடன் பயன்படுத்தினார்கள். அதனால் தேவன் அவர்களை பாராட்டினார். பயன்படுத்தியதால் அவை பெருகின. தாளந்துகளை பயன்படுத்தும் போது அவை என்ன செய்கின்றது? பெருகுகிறது, வளருகிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம். எஜமான் கொடுத்த அந்த தாளந்தை பொல்லாத ஊழியக்காரன் பயன்படுத்தவில்லை. தேவனோடும் மனிதனோடும் நம்மை இணைக்கிற சங்கிலியாக ஊழிய கட்டளை மாறுகிறது என்பது நித்திய சத்தியம். உண்மையில்லாத அந்த ஊழியக்காரன் வேலை செய்வதற்கான வாய்ப்பை வீணடித்தான். இறுதியில் சேவை செய்வதற்கான வாய்ப்பை இழந்தான். தேவன் கொடுத்துள்ள வரங்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தும் போது அவை பெருகுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நமக்காக அல்ல, சுயநலத்துக்காக அல்ல, தேவனுடைய நாமத்திற்காக மகிமைப்படுத்தும் போது அவைகள் வளருகின்றன. தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ள வரங்களை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? எந்தெந்த விதங்களில் நீங்கள் ஊழியம் செய்வதை தேவன் விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேளுங்கள். அவர் உணர்த்தும் போது அதிலே ஈடுபடுங்கள். இறுதியாக நாம் வெள்ளிக்கிழமை பாடத்திலே 2 கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நாம் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் தேவனுக்கு. ஆவிக்குரிய வரங்களை குறித்து வேதாகம போதனையை சரியாக புரிந்து கொள்வது திருச்சபை ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. நாம் ஒவ்வொருவரும் முக்கியம். ஏன் முக்கியம் என்றால், கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அவசியமானவர்கள். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அவசியமானவர்கள். ஆகினாலே நாம் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். இந்த எண்ணம் நமக்குள் ஒற்றுமை உணர்வை உண்டாக்குகிறது. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லும்போது நமக்குள் இருக்கிற எல்லா வேறுபாடுகளும் களையப்பட்டு ஒற்றுமை உணர்வு நமக்கு உண்டாக்குகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், ஆவியின் வரங்களை தேவ மகிமைக்காக கொடுக்கப்படுகின்றன. ஆவியின் வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுகின்றன என்றால், தேவ மகிமைக்காக கொடுக்கப்படுகின்றன, நமக்காக அல்ல என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது தேவனுடைய மகிமைக்காகவே கொடுக்கப்படுகிறது. தேவ நாமத்தை உயர்த்தவும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றவும் தேவன் அவற்றை நமக்கு கொடுத்தார். ஆகையினால இந்த எண்ணிலடங்கா சாத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக என்று கூறி இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தெய்வீக ஆராதனையின் ஆரம்ப பாடலாக சோசிரம் செய்வேனே என்ற பாடலை பாடுவோம். தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி
சுதனை மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை நூற்படியின் நில தூற்றோரை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே கந்தை பொதிந்தவனை வானோர்களும் மந்தடி பணிபவனை வானோர்களும் மந்தடி பணிபவனை வானோர்களும் மந்தடி பணிபவனை மந்தைய காணந்த மாட்சியலி துணை மந்தைய காணந்த மாட்சியலி துணை வானபர நின்னும் ஞான குணவானை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை அம்பரமேவிய உம்பக்குலாங்களோ அம்பரமேவிய உம்பக்குலாங்களோ தம்பு பெற நின்று பைம்பொன்மலர் துவி ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக விசுவாச பிள்ளைகளை இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். முதலாவது நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாம் ஏறெடுப்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் நாடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நேரத்திலே உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது பரிசுத்த தெய்வம் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். கேட்கின்ற எங்களுடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் தம்மை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த வாரத்திலே நாம் முதலாம் தூதனுடைய தூதை நாம் தியானித்தோம். முதலாம் தூதனுடைய தூது சிருஷ்டிகருக்கு மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும், சிருஷ்டிகரை மாத்திரமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும், சிருஷ்டிகரை மாத்திரமே நாம் தொழுகை செய்ய வேண்டும். நியாய தீர்ப்பு என்ற ஒரு செய்தியை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய நாளிலும் நாம் இரண்டாம் தூதனுடைய தூதை நாம் சற்று நேரம் தியானித்து
தேவ ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது திருவசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் முக்கியமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்று நாம் பார்க்கின்றோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, வெளிப்படுத்தினல் 18ஆம் அதிகாரம் 2 4 வரை வாசிப்போம் என்று சொன்னால், அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் முக்கியமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவருடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினார். இப்ப வேறொரு தூதன் வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற ஒரு அறைகோவலை ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்துவிட்டால், ஆகவே நீ அவளை விட்டு வெளியே வா என்ற ஒரு அறைகோவலை ஆண்டவர் அங்கே விடுப்பதை அங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தைக்கு ஒத்ததாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 12 16 வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே சோதோம் பட்டணத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கின்றோம். அந்த சோதோம் பட்டணம் அக்கிரமம் நிறைந்த ஒரு பட்டணமாக மாறி போனது. ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க அங்கே தீர்மானிக்கின்றார். ஆனால் அந்த பட்டணத்திலே தேவ மனிதன் லோத்துவின் குடும்பம் அங்கே என்ன செய்வதென்றால் இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் தூதனை அனுப்பி அங்கே லோத்துவினிடத்திலே அங்கே சம்பாசித்த காரியங்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரனாவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. அன்றைக்கு லோத்துவை பட்டணத்தை விட்டு வெளியே போ என்று தூதர்கள் மூலமாக எச்சரித்த தெய்வம் இன்றைக்கும் நம்மை பாபிலோனை விட்டு வெளியே வா என்ற ஒரு அறைகோவிலை அங்கே இருக்கின்றார். ஏன் பாபிலோனை விட்டு வெளியே வா என்ற ஒரு அறைகோவிலை ஆண்டவர் இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த 2ஆம் தூதனுடைய தூது அங்கே அமைந்திருக்கிறது. இந்த 2ஆம் தூதனுடைய தூதை நாம் ஒவ்வொன்றாக தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏன் ஆண்டவர் அவளை விட்டு வெளியே வர சொன்னார் என்ற கேள்விக்கு நல்ல ஒரு பதிலை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் நமக்கு பெற முடியும். இந்த வெளிப்படுத்தினல் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு 4 காரியங்களை குறித்து நான் நீங்களே தியானிக்க வேண்டும். ஆண்டவர் ஏன் அந்த பாபிலோனை விட்டு வெளியே வர சொன்னார்?
இந்த 4 காரியங்களிலே முதலாவது ஒரு காரியம் பாபிலோன் என்ற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இரண்டாவது வேசித்தனம் என்ற ஒரு வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். மூன்றாவதாக மது என்றால் என்ன என்பதை தியானிக்க இருக்கின்றோம். நான்காவதாக சகல ஜாதிகளுக்கும் குறிக்க கொடுத்தாலே என்ற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக தியானித்து நானும் நீங்கள் எச்சரிப்படைந்த பிள்ளைகளாக, நான் அந்த பாபிலோனில் இருக்கின்றேனா, நான் அவளை விட்டு வெளியே வந்திருக்கின்றனா என்று சுய பரிசோதனை செய்த பிள்ளைகளாக நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்மை வழிநடத்துவாராக. முதலாவதாக இங்கே பாபிலோன் மாநகரம் விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பாபிலோன் என்றால் குழப்பம் அல்லது தாறுமாறு என்று அர்த்தம். இந்த பாபிலோன் என்ற ஒரு வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது என்று வேதாகமத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4 9 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பண்டைய பாபில் நகரவாசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேளாதபடி எதிர்த்து நின்று தங்களுக்கு பேர் உண்டாகும்படியாக ஒரு கோபுரத்தை என்ன செய்கிறார்கள், கட்டுகிறார்கள். நானும் நீங்களும் சிதறி போய் விடாதபடிக்கு ஒரே கூட்டமாக இருக்க வேண்டும், நமக்கு பேர் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஒரு கோபுரத்தை அவர்கள் கட்ட முயற்சி செய்த பொழுது ஆண்டவர் பார்க்கின்றார். அந்த சமயத்திலே அவருடைய பாஷை ஒரே பாஷையாக இருந்தது. அந்த பாஷையை அவர் என்ன செய்தால் தாறுமாறாக்கி போட்டார், குழப்பி போட்டார். ஆகவே அவர்கள் தங்களுடைய பேர் விளங்கும்படியாக கட்டப்பட்ட முயற்சி அங்கே கைவிடப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். அங்கே பாஷையை தாறுமாறாக்கினது நிமித்தமாக, பாஷையை குழப்பினது நிமித்தமாக அந்த இடத்திற்கு பாபேல் என்று பெயரிட்டார்கள். இந்த பாபேல் என்ற ஒரு வார்த்தை தான் நாளடைவில் மருவி அது பாபிலோனாக உருவெடுத்தது என்று நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தினல் 14ஆம் அதிகாரத்திலே யோவான் சொல்லக்கூடிய இந்த பாபிலோன் அந்த பாபிலோன் அல்ல. இந்த பாபிலோன் என்பது ஆவிக்குரிய ஒரு பாபிலோனை அது குறித்து அங்கே பேசுகிறார். இந்த பாபிலோன் என்பது ஒரு உருவகமான ஒரு ஆவிக்குரிய பாபிலோனாக சித்தரித்து அங்கே பேசுவதை அங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த பாபிலோன் என்பது இங்கே தவறான ஒரு உபதேசம் நிறைந்த ஒரு இயக்கம் அல்லது மார்க்கம், கள்ள உபதேசம் நிறைந்த ஒரு இயக்கம் அல்லது மார்க்கமாக அது காணப்படலாம். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த பாபிலோன் என்பது ரோமாபுரியை அது சுட்டி காட்டக்கூடியதாய் அது காணப்படுகிறது. இந்த ரோமாபுரி மற்றும் அதனை பின்பற்றுகிற தேவ துரோக புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தையும் அது குறிப்பதாக தீர்க்க தரிசனம் நமக்கு அறிவிக்கின்றது. ஆகவே பாபிலோன் என்பது எங்கே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறதோ, எங்கே கள்ள உபதேசங்கள் இருக்கிறதோ, எங்கே பொய் போதகங்கள் இருக்கிறதோ, எங்கே மனுஷனுடைய போதனைகள் பின்பற்றப்படுகிறதோ அதுதான் பாபிலோனாக சித்தரித்து அங்கே காட்டப்படுகின்றது. இங்கே யோவான் சொல்லுகின்ற அந்த பாபிலோனாவது தேவ ஜனத்தின் பாரம்பரிய எதிரி, சாத்தானுடைய வலதுகரம், விழுந்து போன மத ஸ்தாபனங்களை அது குறிக்கின்றது. கள்ள உபதேசம் நிறைந்த ஒரு இடத்தை, சத்தியத்தை தாறுமாறாக அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அல்லது மார்க்கத்தை தான் இங்கே பாபிலோனாக சித்தரித்து அங்கே காட்டுகிறார். எனக்கு அன்பான
தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தினல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10 வசனங்களை வாசிக்கின்ற போது அதில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு அடையாளமும், அங்கே ஒவ்வொரு வசனமாக தியானித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே எழுதப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு அடையாளங்களும் அது ரோமாபுரியை அது குறிக்கத்தக்கதாக அது காணப்படுகிறது. வெளிப்படுத்தினல் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அது பாபிலோன் அது மகா வேசி என்று வர்ணிக்கப்படுகிறது. அதே வெளிப்படுத்தினல் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அருவருப்புகளின் தாய் என வர்ணிக்கப்படுகிறது. இதே இந்த பாபிலோனை குறித்து அங்கே தானியேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் சின்ன கொம்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆக என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் எல்லாம், இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நாம் சற்று கூர்ந்து சரித்திர ஆதாரத்தோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பாபிலோன் என்று ஆவிக்குரிய பாபிலோன் என்று சொல்லக்கூடியது ரோமாபுரியையும் அதனை பின்பற்றுகின்ற புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தையுமே அது குறிக்கிறதாக அது காணப்படுகிறது. இன்றைக்கு ரோமாபுரியும் அதனை பின்பற்றி வருகிற தேவ துரோக புராட்டஸ்டன்ட் மார்க்கமும் சத்தியத்தை விட்டு விழுந்து போன பாபிலோனாக காணப்படுகிறது. ஆகவே தான் 2ஆம் தூதன் பாபிலோன் விழுந்தது என அங்கே குறிப்பிடுகிறார். கடைசி காலத்திலே தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி தேவனுக்குரிய தொழுகையை அபகரிக்கும் உலகத்தோடு ஐக்கியப்பட்டதாய் அவர்கள் காணப்படுவார்கள். இந்த பாபிலோன் முற்றிலுமாக உலகத்தோடு ஐக்கியப்படும் போது முற்றிலுமாக அது விழுந்து போகும் என்று நம்மை எச்சரிக்கிறது. ஆக இந்த பாபிலோன், இந்த ஆவிக்குரிய பாபிலோன், இந்த ஆவிக்குரிய பாபிலோனாகிய இந்த ரோம், அதனை பின்பற்றுகின்ற இந்த புராட்டஸ்டன்ட் மார்க்கம் சத்தியத்திலிருந்து விழுந்து போனது. ஆகவே அதனை விட்டு வெளியே வா என்பதுதான் முக்கியமாக 2ஆம் தூதனுடைய தூதுவாக அது காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட இந்த குழப்பம் நிறைந்த தாறுமாறு நிறைந்த அந்த சத்தியத்தை பின்பற்றுகிற, மனிதனுடைய போதனைகளை பின்பற்றுகிற பொய் போதகங்கள் மலிவாக மலிந்து கிடக்கின்ற அந்த பாபிலோனிலே நான் இருக்கின்றேனா அல்லது வெளியே வந்திருக்கின்றேனா? ஆண்டவர் நமக்கு அரைக்கும்பலை விடுக்கின்றார். அவளை விட்டு நீ வெளியே வா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2வதாக இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது வேசித்தனம் என்ற ஒரு வார்த்தை அங்கே காணப்படுகிறது. வேசி என்று சொல்லும்போது சொந்த கணவனை விட்டு வேறொரு நபரோடு கள்ள தொடர்பு வைத்திருப்பவள் தான் வேசி. ஆனால் வேசித்தனம் என்பது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், தன் சொந்த புருஷன் இருக்க கணவன் என்ற பேர் மாத்திரம் எனக்கு இருந்தால் போதும், நீ கொடுக்கிற ஆகாரம் வேண்டாம், நீ கொடுக்கிற வஸ்திரம் வேண்டாம், அதை எப்படியோ எந்த வழியிலோ நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்வதை வேசித்தனத்திற்கு ஒத்ததாய் காணப்படுகிறது. நமக்கு ஒரு கணவன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கணவன் தான் நமக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், வஸ்திரங்கள் கொடுக்க வேண்டும். இல்லை, உன் பேர் மாத்திரம் போதும், நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அங்கே ஏதோ தவறுகள் அங்கே நடக்கின்றது. ஏதோ வேறொரு நபரோடு அங்கே தொடர்பு வைத்திருப்பதை அங்கே என்ன செய்கிறோம், அங்கே நாம் பார்க்கின்றோம். இதுதான் வேசித்தனம் என்பது. இதைத்தான் ஏசையா பக்தன் படம் பிடித்து அங்கே காட்டுகிறார். ஏசையா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து
நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்குபடிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்திரீகள் என்றால் சபைகள். இன்றைக்கு அநேக சபைகள் கிறிஸ்து என்ற பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்து தரும் ஆகாரமாகிய வசனத்தை உதறி தள்ளி அவர் கொடுக்கின்ற வஸ்திரமாகிய நீதி என்னும் கட்டளையை உதறி தள்ளி தங்களுக்கென்று ஒரு உபதேசத்தையும் நீதியையும் கடைபிடித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் வேசித்தனத்திற்கு அடையாளமாய் அது காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நானும் நீங்கள் கடைபிடித்து வருகின்ற அங்கே குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய அந்த புனித வெள்ளி, ஈஸ்டர் பண்டிகை, ஞாயிறு ஓய்வு நாள் ஆசரிப்பு, ரகசிய வருகை, சிலை வணக்கம், கல்லறை திருநாள், கிறிஸ்துமஸ், 7 வருட அந்த கிறிஸ்துவின் ஆட்சி, 1000 வருட அரசாட்சி பூமியில் நடக்கிறது என்ற உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் அல்ல. இது ரோமாபுரியினுடைய உபதேசம் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இது போப் மார்க்கத்தினுடைய உபதேசம் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இது வேதத்தில் சொல்லப்படாத காரியங்கள். இது தேவனுடைய ஆகாரமாகிய வசனங்கள் அல்ல, வார்த்தைகள் அல்ல, உபதேசங்கள் அல்ல. இது ஆண்டவர் கொடுக்கின்ற வஸ்திரமாகிய நீதியின் காரியங்கள் அல்ல. இது வேறொரு நபருடைய உபதேசமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த உபதேசங்களை நானும் நீங்களும் பின்பற்றி வருகிறோம் என்று சொன்னால் நானும் நீங்களும் வேசித்தனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வேசித்தனம் நானும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் ஆண்டவர், அவளை விட்டு நீ வெளியே வா, அவளுடைய பாவங்களுக்கு நீ உடன்படாதே, அவளுக்கு நேரிடும் வாதைகளில் நீ அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த ரோமானது சத்தியத்தை விட்டு வலுவிலகி விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீ அவளை விட்டு வெளியே வா என்று ஆண்டவர் நமக்கு ஒரு அறைகோவலை என்ன செய்கிறான்னு சொன்னால் கொடுக்கின்றார். இன்றைக்கு ஆவிக்குரிய பாபிலோனாகிய ரோம் உலகத்தோடு கலந்து விட்டதை நானும் நீங்களும் பார்க்க முடிகிறது. அங்கே புற மார்க்கத்திலும் அங்கே சிலை வணக்கம் இருக்கின்றது. இங்கே ரோம் மார்க்கத்திலும் அங்கே சிலை வணக்கம் அங்கே காணப்படுகிறது. அங்கே புற மார்க்கத்திலும் ஏராளமான பண்டிகைகள், இங்கே ரோம் மார்க்கத்தில் ஏராளமான பண்டிகைகள். இங்கே புற மார்க்கத்திலும் அங்கே அங்கே கொடியேற்றுகிறார்கள், இங்கே ரோம் மார்க்கத்திலும் கொடியேற்றுகிறார்கள். அங்கே புற மார்க்கத்திலேயும் தேர் பவனி வருகிறது, இங்கே ரோம் மார்க்கத்திலும் தேர் பவனி செய்கிறார்கள். அங்கே புற மார்க்கத்திலே மயான கொள்ளை என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். இங்கே ரோம் மார்க்கத்திலும் கல்லறை திருநாள் என்று வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புற மார்க்கத்திலே ஞாயிற்றுக்கிழமை சூரிய வணக்க நாளாக தொழுகை செய்கிறார்கள். இங்கே ரோம் மார்க்கமும் ஞாயிறு ஆசரிப்பை, ஞாயிறு தொழுகையை சனிக்கிழமைக்கு பதிலாக உட்புகுத்தியது என்று நாம் பார்க்கிறோம். அங்கே புற மார்க்கத்திலும் தூபம் காட்டுகிறார்கள், இங்கே ரோம் மார்க்கத்திலும் தூபத்தை காட்டுகிறார்கள். அங்கே புற மார்க்கத்திலேயும் புனித நீர் தெளிக்கிறார்கள், இங்கே ரோம் மார்க்கத்திலும் புனித நீர் தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏறக்குறைய என்கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோம் மார்க்கம் உலகத்தோடு கலந்து விட்டதாக அங்கே காணப்படுகிறது. ஆகவே தன் ஆவிக்குரிய பாபிலோனாகிய இந்த ரோமை விட்டு நீ வெளியே வா, நீ அவளை விட்டு வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாங்க, அறைகோவலை அங்கே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தோடு சேர்ந்து விட்டு ரோம் மார்க்கத்தின் உபதேசங்களோடு நாம் உறவு கொண்டால் அது தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது
விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகினதா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைனனா இருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துக்கு சிநேகிதராக இருக்க நானும் நீங்கள் முயற்சிக்க கூடாது. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருந்தால் தேவனுக்கு பகைனனாய் இருக்கிறாய். எரேமியா 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். இன்றைக்கு ரோம் மார்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் புறம் மார்க்கத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை அவர்கள் பின்பற்றி வருவதை நாமே பார்க்கின்றோம். வேதத்திற்கு புறம்பான, வேத உபதேசத்திற்கு அல்லாத காரியங்களை பின்பற்றினால் நான் தான் வேசி, நான் வேசித்தனம் என்னில் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவளை விட்டு நீ வெளியே வா. அந்த வேசித்தனத்திற்கு நீ உடன்படாதே. அந்த கள்ள உபதேசம், அந்த பொய் போதகங்களிலே நீ உடன்படாதே. அந்த 1,44,000 பேர் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஸ்திரீகள் என்று சொன்னால் அந்த சபை பொய் போதகங்கள் நிறைந்த சபைகள். அந்த சபையினால் கரைப்படாதபடிக்கு நீ காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வேசித்தனம், அவருடைய பாவங்களுக்கு நீ உட்படாதபடிக்கு நீ அவளை விட்டு நீ வெளியே வா என்ற ஒரு அறைகூவலை ஆண்டவர் அன்போடு நமக்கு அங்கே இருக்கிறார். மூன்றாவதாக வெளிப்படுத்தினல் 14:8 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், பாபிலோனின் உக்கிரமான மது. இது மது என்பது என்ன? பண்டைய பாபிலோன் மது வெறியாட்டத்தால் வீழ்ச்சி அடைந்தது என்று தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அன்றைக்கு இருந்த பழைய பாபிலோன் மதுபானத்தினால் வெறிக்கொண்டு ஆடி பாடிக்கொண்டிருந்த பொழுது அங்கே மேதை பேசிய படைகள் அந்த பாபிலோனை என்ன செய்தனா தோற்கடித்தது என்று நாம் பார்க்கிறோம். வீழ்ச்சி அடைந்தது. ஆவிக்குரிய பாபிலோனும் வேத உபதேசமற்ற அருவருப்புகளை செய்து சத்தியத்தை விட்டு விழுந்து விட்டது என்பது 2ஆம் தூதனுடைய தூதுவாய் காணப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி இதனை குறித்து சொல்லும்போது, எரேமியாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதில் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி இருக்கிறார்கள். பண்டிகை பாபிலோன் மதுவை கொடுத்தார்கள், மக்கள் எல்லாம் புத்தி மயங்கி அங்கே காணப்பட்டார்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்தது, தகர்ந்தது என்று அங்கே எழுதுகிறார். மது என்பது கள்ள உபதேசம், பொய் போதனைகள், அருவருப்புகளை அது குறிக்கத்தக்கதாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய பாபிலோன் ஆகிய ரோம் சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்திருக்கிறது. இதனால் அவர்கள் புத்தி மயங்கி வேத உபதேசத்தை கேளாதபடி மயங்கி அங்கே காணப்படுகிறார். பாபிலோனின் அருவருப்புகளினால் இஸ்ரவேலர் மதிமயங்கி போனார்கள் என எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட ஆவிக்குரிய பாபிலோனாகிய ரோமின் உபதேசத்தால் மதிமயங்கி இருக்கிறோம். உண்மையை அறிந்து கொள்ளாதபடிக்கு புத்தி மயங்கி நான் நீங்களும் காணப்படுகிறோம். இஸ்ரவேல் பிள்ளைகள் என்னென்ன அருவருப்புகளினால் புத்தி மயங்கி போனார்கள் என்று அறிந்து கொண்டால், நான் ஆவிக்குரிய பாபிலோனாகிய ரோமின் உபதேசத்தால் புத்தி மயங்கி இருக்கிறேனா என்பதை நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அறிந்து கொள்ளலாம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கின்ற வேளையில் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார்.
இதோ அங்கே தம்முசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிம்ரோத்தின் மகனாகிய தம்முசை சூரிய கடவுளாக அங்கே பாபிலோனில் வணங்கி வந்தார்கள். அந்த தம்முஸ் என்பவன் மெய்ப்பன், வேட்டையாடுவதிலே அவன் வல்லவன். ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாடி செல்கின்ற பொழுது காட்டுப்பன்றி அவனை அடித்துக் கொன்றது என்பதை பாபிலோனின் புராண கதைகள் அங்கே சொல்லுகின்றன. அங்கே இந்த தம்முஸ் இறந்துவிட்ட செய்தியை கேட்டு அங்கே பாபிலோனிலே ஒரு துக்க நாளாக அவர்கள் என்ன செய்த வருடந்தோறும் அழுது புலம்பிக் கொண்டு அங்கே காணப்படுவார்கள். இந்த ஒரு காரியம் ஆலயத்திற்குள் அங்கே வந்தது. இஸ்ரவேல் பிள்ளைகள் அங்க கர்த்தருடைய ஆலயத்தின் அந்த வடக்கு வாசலிலே சென்று பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஸ்திரீகள் அங்கே தம்முசுக்காக அழுது கொண்டிருப்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அருவருப்பு, மது, பொய் போதனைகள் சபைக்குள் என்ன செய்து என்றால் வந்துவிட்டது. இந்த தம்முஸ் இருந்த நாளே, அந்த துக்க நாளை தான் இன்றைக்கு ஆவிக்குரிய பாபிலோனாகிய ரோம் ஆக்கும். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி, அந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லி, அந்த புனித வெள்ளியாக இன்றைக்கு உருவெடுத்து இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துள்ளே திருச்சபைக்குள்ளே அந்த மது என்ன செய்தால் ஊடுருவி வந்தது. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, சகல ஜாதிகளுக்கும் குடிக்கப்படுத்தாலே. இன்றைக்கும் அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் இந்த ரோமாக்கத்தினுடைய உபதேசமாகிய இந்த புனித வெள்ளியை மதுவாக அறிந்து இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வேசித்தனம் இன்றைக்கு நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லா ஜாதிகளும் அதை பின்பற்றி அங்கே நடப்பதாக என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அங்கே நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான ஜனூட பிள்ளைகளே, அந்த மரித்து போனே அந்த தம்முசை பாதாளத்திற்கு சென்று இஷ்டார் என்னும் தேவதை அந்த தம்முசை வெளியே கொண்டு வருகிறாள். அந்த தம்முசை பாதாளத்தை விட்டு வெளியே வந்தே ஒரு நாளை தான் அந்த தெய்வத்தின் பெயராலே ஈஸ்டர் பண்டிகையாக உருவெடுத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளோடு அதனை இணைத்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அந்த ஈஸ்டர் பண்டிகை இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகின்றன. பாபிலோனுடைய அந்த உக்கிரமான மது பார்த்தீங்களா? இன்றைக்கு ரோமாக்கமானது திருச்சபைக்குள் அநேக பொய் போதகங்களையும் கள்ள உபதேசங்களையும் இன்றைக்கு புகைத்து சகல ஜாதிகளையும் குடிக்க வைத்துள்ளது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை விட்டு நீ வெளியேறா, அவளுடைய பாவங்களுக்கு நீ உடன்படாதே, அவளுக்கு நேரிடும் வாதைகளில் நீ அகப்பட்டு விடாதே, அவளை விட்டு வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் கடைசியாக நமக்கு ஒரு அழைப்பை அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குட் ஃப்ரைடே புனித வெள்ளி வேத உபதேசம் அல்ல. ஈஸ்டர் பண்டிகை வேத உபதேசம் அல்ல. இது மனிதனுடைய உபதேசம், இது ரோமனுடைய உபதேசம் என்பதை நான் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த புனித வெள்ளிக்கும் அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கும் இடைப்பட்ட ஒரு நாள் இருக்கின்றது. அந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள், இதை ஆசரிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய உபதேசமாய் காணப்படுகிறது. ஆகவே தேவனுடைய உபதேசத்தை நான் நீங்கள் உதறித்தள்ளி மனிதனுடைய உபதேசத்தை நான் நீங்களும் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் நீங்களும் வேசித்தனம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புனித வெள்ளியை ஆசரிக்க வேண்டும் என்றோ அல்லது உயிர்த்தெழுந்த நாளை ஆசரிக்க வேண்டும் என்றோ வேதாகமத்தில் எந்த ஆதாரமும் இல்லை, ஆண்டவரால் சொல்லப்படவும் இல்லை, அது ஆசீர்வதிக்கப்படவும் இல்லை. ஆனால் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நாள் இருக்கின்றதே, சனிக்கிழமை ஓய்வு நாள், அதை எப்படி ஆசரிக்க வேண்டும், அதை ஆசரித்தால் என்ன ஆசீர்வாதம்
இந்த ஆசிரிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்ற பொழுது அந்த ஏசாயா 58, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியில் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் போசிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இது கர்த்தருடைய உபதேசம். ஆனால் புனித வெள்ளி, ஈஸ்டர் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை, தேவனுடைய வாய் அதை சொல்லவில்லை, மனிதனுடைய ரோமனுடைய வாய் அதை சொல்லிற்று என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வாய் சொன்னதை செய்யாதபடிக்கு ஆவிக்குரிய பாபிலோனாகிய ரோம் சொன்னதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகின்றார், 23 ஆண்டுகள் நம்முடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்து அவர் எழுதுகின்றார். அவருடைய பெயர் அகமது அலி. புனித பைபிள் ஆண்டவனால் அருளப்பட்டதா என்ற ஒரு தலைப்பின் கீழாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதிலே 60வது பக்கத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 7வது நாள் என்பது யூதருக்கு சனிக்கிழமை. கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? சபாத் என்றாலே எபிரேய மொழியில் ஓய்வு நாள் என்ற அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமையை ரோமாபுரியின் சூரிய கடவுளான மித்ராவின் தினம் என்று அவர் கூறுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய உபதேசத்தை விட்டு மனிதனுடைய உபதேசத்தை நாம் செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, மத்திய 7ஆம் அதிகாரம் 21 - 23 வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், பிதாவின் சித்தத்தை செய்யாதபடிக்கு நாம் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், பிசாசுகளை துரைத்துக் கொண்டிருக்கலாம், அநேக அற்புத அடையாளங்களை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கடைசியில் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மத்திய 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் போதிக்கப்படாத, ஆண்டவரால் அனுசரிக்கப்படாத, ஆண்டவரால் கட்டளையிடப்படாத, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படாத, ஆண்டவரால் எழுதப்படாத அனைத்தும் ரோமின் மது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மது என்னிடத்திலே காணப்படுகிறதா? அந்த வேசித்தனம் என்னிடத்திலே காணப்படுகிறதா? ஆண்டவர் உபதேசத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? அல்லது ரோமினுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அதனை நான் பின்பற்றி கொண்டு இருக்கிறேனா என்பதை நானும் நீங்களும் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்த்து அவளை விட்டு வெளியே வா என்ற ஒரு வார்த்தையை, ஒரு அறைக்குகளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் விடுக்கின்றார். மூன்றாவதாக இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 14:8 வாசித்தீர்கள் என்று சொன்னால், சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே ஆவிக்குரிய பாபிலோனாகிய ரோமின் பிழையான உபதேசத்தால், கொள்கையினால் கொஞ்சம் குறைய உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. பாபிலோனாகிய ரோமின் உலகிற்கு கொடுத்த மது என்னென்ன தெரியுங்களா? சனிக்கிழமை ஓய்வு நாளை மாற்றி ஞாயிற்றுக்கிழமை தொழுகும்படி செய்தது ரோமினுடைய மது. கிறிஸ்துமஸ் என்பது ரோமினுடைய மது, வேதோபதேசம் அல்ல. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் பண்டிகை, கல்லறை திருநாள், சிலை வணக்கங்கள், ரகசிய வருகை, 7 வருட அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் உபதேசம், 1000 வருட அரசாட்சி பூமியில் நடைபெறுகிறது என்ற ஒரு உபதேசம், இது எல்லாமே ரோமினுடைய மதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நூல் ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருக்கின்றது என்பதை நானும் நீங்களும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் இன்னும்
ரோமினுடைய மதுவை நான் குடித்துக் கொண்டிருக்கின்றேனா, அல்லது ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த உபதேசத்தை, ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஆகாரத்தை நான் உட்கொண்டிருக்கின்றேனா, ஆண்டவர் கொடுக்கின்ற நீதியின் வஸ்திரத்தை நான் முடித்துக் கொண்டிருக்கின்றேனா என்பதை நான் நீங்களே என்ன செய்ய வேண்டும், சமூகித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்க வேண்டும். இவை அனைத்து வேதத்தின் காரியங்கள் அல்ல, இவை அனைத்தும் ரோம் கொண்டு வந்த மதுவாகிய கள்ள உபதேசங்கள். சகல ஜாதிகளும் இதை குடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமை குறித்து மேலும் பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தினால் 18ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கினால் மிகுதியால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று அங்கே விளம்பினார். வெளிப்படுத்தின 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த கடைசி 2 வரிகளை வாசித்தீர்கள் என்று சொன்னால், உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல உபதேசமான மது நிறைந்த ஆவிக்குரிய பாபிலோனாகிய ரோம் சத்தியத்திலிருந்து விழுந்து போன அவர் அமைப்பார்கள். இதை உறுதிப்படுத்தவே இந்த நீதிமன்றங்களிலே 3 முறை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அறிவிப்பார்கள். அதே போல பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி 3 வசனங்களிலே நான் நீங்கள் பார்க்கின்றோம். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வெளிப்படுத்தினல் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வெளிப்படுத்தினல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பாபிலோன் விழுந்தது, பாபிலோன் விழுந்தது, பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி 3 முறை தீர்ப்பாக ஆண்டவர் என்ன செய்ய சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த சத்தியத்திலிருந்து மறுல விழுந்த அந்த இயக்கத்திலிருந்து, அந்த ஆவிக்குரிய பாபிலோனாகிய அந்த ரோமை விட்டு நீ வெளியே வா, அந்த உபதேசத்தை விட்டு நீ வெளியே வா, அந்த பொய் போதகங்களை விட்டு வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைப்புகளை என்ன செய்கிறார், அங்கே கொடுக்கின்றார். அன்பான இதனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்த 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீர்கள் சொன்னார், என் ஜனங்களே, ஜனங்கள் அந்த பாபிலோனிலே இருக்கிறார்கள், என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அழைக்க வலியுறுத்தினார். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், தவறான சத்தியத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? தவறான சத்தியத்தில் நாம் இருக்கின்ற பொழுது வேசித்தனம் செய்கிறோம் என்று தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. நானும் நீங்களும் இன்னைக்கு அனுசரித்துக் கொண்ட ஒவ்வொரு காரியமும் வேதத்தின் அடிப்படையில் காணப்படுகிறதா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவர் மரித்த நாளை என்ன செய்கிறார்கள், புனித வெள்ளியாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆண்டவருடைய மரித்த நாள் வெள்ளிக்கிழமையே வந்து கொண்டிருக்குமா? சற்று யோசித்து பாருங்கள். கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகின்ற பொழுது டிசம்பர் 25 நாம் என்ன செய்யலாம் பார்க்கின்றோம். ஆனால் புனித வெள்ளி வருகின்ற பொழுது தேதியை நாம் என்ன செய்ய விட்டு விடுகிறோம். அந்த வெள்ளிக்கிழமையை நாம் நீங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் மரித்த நாள் வெள்ளிக்கிழமையே வந்து கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். சீசர்களால் அனுசரிக்கப்படாத காரியங்கள், ஆண்டவரால் போதிக்கப்படாத காரியங்கள் அங்கே ரோம் மார்க்கம் போதித்து வைத்திருக்கின்றது. ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு எதிர்மறையாக சொல்வதே சாத்தானுடைய காரியம். இன்றைக்கு சாத்தான் அநேக பிள்ளைகளை ஏவி விட்டு இந்த பொய் போதகங்களையும் கள்ள உபதேசங்களையும் இன்றைக்கு சகல ஜாதிகளுக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும்.
ஆண்டவருடைய ஆளாக இருக்கின்றோம், அல்லது நல்ல உபதேசத்தை போதித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ரோமனுடைய ஆளாக நான் காணப்படுகிறேன். நான் நீங்களும் அவருடைய சத்தத்தை என் ஆடுகள் கேட்கும் என்று சொல்கிறார். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் அவளை விட்டு வெளியே வா. மணவாளனாகிய கிறிஸ்து மாத்திரமே நமக்கு மணவாளன். அவர் கொடுக்கின்ற ஆபரணமாகிய உபதேசமே நமக்கு உபதேசம். அவர் கொடுக்கின்ற நீதியின் வஸ்திரமாகிய 10 கட்டளைகளை நான் நீங்களை பின்பற்றி நான் நீங்களும் வாழுவோம். ஆகவே கடைசியாக சொல்கிறார், அவளை விட்டு வெளியே வா. அவருடைய பாவங்களுக்கு உடன்பட வேண்டாம், அவளுக்கு நேரிட்ட வாதைகளில் நீ ஆக்கப்பட வேண்டாம், அவளை விட்டு வெளியே வந்து ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே என் நாடுகளின் சத்தத்தை கேட்போம். அந்த சத்தத்தை கேட்டு நானே நீங்களும் வெளியே வருவோம். தேவன் உங்கள் அனைவரையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு நான் கள்ள உபதேசம் பொய் போதகம் நிறைந்த அந்த பாபிலோனிலே நான் காணப்படுகிறேனா, அல்லது வெளியே வந்த நான் இன்னும் அவற்றை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றேனா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து அவளை விட்டு வெளியே வரும்படி ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியை நாம் சொல்லிக்கிறோம். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வல்லமையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எங்களை தாழ்த்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.